வணக்கம், நான் உங்கள் தீபன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டியர் 350 வந்து மைல்ஸில் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சர்வீஸ் விட்டப்போ. அது எப்படி கிலோமீட்டர்லாம் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஷோரூம் தான் கொண்டு போய் மாற்றணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் இருந்தேன். அப்போ வந்து கீழே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், மேனுவல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் மேனுவல் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலும் எங்கே வச்சேன் அப்படின்னு தெரியலிங்க. அதை தேடி பார்த்தேன், பட் எனக்கு மேனுவல் கிடைக்கல. அப்புறம் நானும் சரி யூடியூப் வீடியோஸ் எதாவது இருக்குமான்னு பார்த்தேன். ஒரே ஒரு வீடியோ ஹிந்தியில் போட்டிருந்தாங்க, தமிழில் எந்த வீடியோவுமே இல்லை. சரி அதான் சரி ஓகே நம்ம வந்து தமிழில் ஒரு வீடியோ போடலாம், இந்த மாதிரி தான் மாற்றணும்னு சொல்லி ஒரு வீடியோ போடலாம், பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறனால தாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து வரைக்கும் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. சரி ஓகேங்க, இப்போ வந்து மைல்ஸ்லேருந்து எப்படி கிலோமீட்டராக மாற்றுறது, கிலோமீட்டர்லேருந்து எப்படி மைல்ஸாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் இப்போ சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீ ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இக்னிஷியன் சுவிட்ச் வந்து ஆனில் இருக்கட்டும், இது வந்து ஆனில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸில் இருக்குது, உங்களுக்கு கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ வந்து இது எப்படி மைல்ஸாக மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ காட்டிடுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளச் இருக்கு இல்லையா, இந்த கிளச்சை நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ஐ பட்டன் இருக்கும் இங்கே, இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீயை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். நீங்கள் வந்து ஓடோமீட்டரில் வச்சுக்கிட்டு மற்ற ட்ரிப் எஃப் எதில் இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஓடோமீட்டரில் வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓடோமீட்டரில் தான் இருக்குது, கிளச்சை பிடிச்சிட்டு ஐ பட்டன் அழுத்திடுங்க. ஐ பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ கீயை ஆஃப் பண்ணுங்க. ஒரு 2 செகண்ட் விட்டு மறுபடியும் ஆன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைல்ஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருச்சு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிளச்சை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ஐ பட்டன் அழுத்தி பிடிக்கணும். ஸோ அழுத்தி பிடிச்சிட்டு கீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் விட்டு மறுபடியும் ஆன் பண்ணி இதுலேருந்து கையை எடுக்கக்கூடாது, அழுத்தி பிடிச்சிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது மைல்ஸாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ மைல்ஸில் இருக்கிறத கிலோமீட்டராக மாற்றுறது சேம் அதே மாதிரி தாங்க. எப்படி அப்படின்னிங்கன்னா, ஸோ இப்போ வந்து கிளச்சை பிடிச்சிட்டேன், ஐ பட்டன் அழுத்தி பிடிச்சாச்சு. இப்போ வந்து ட்ரிப் எஃப்பில் இருக்குது, நம்ம ஓடோமீட்டரில் மாற்றணும். கிளச்சை பிடிச்சி ஐ பட்டன் அழுத்தி பிடிச்சாச்சு. இப்போ வந்து கீயை ஆஃப் பண்ணுறேன், ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி நான் இந்த கையை எடுக்கலை, பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டே தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மைல்ஸில் தான் இருக்குது. இப்போது இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க, கிலோமீட்டராக சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அழுத்தி பிடிச்சிங்கன்னா இப்போ கிலோமீட்டர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து மைல்ஸ்லேருந்து கிலோமீட்டராக சேஞ்ச் பண்ணுறது அண்ட் கிலோமீட்டர்லேருந்து எப்படி மைல்ஸாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து தமிழில் இது வரைக்கும் எந்த வீடியோவும் பார்க்கல. சரி ஓகே அப்படின்ட்டு தாங்க நான் வந்து இது போகிறேன். ஹிந்தியில் தான் இருந்தது. சரி ஓகே தமிழில் இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டில் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தமிழில் போட்டிருக்கேன். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி ஓகேங்க, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.